you can just work out this comparative income statement for this problem also. Okay, same method only you have to adapt. For comparative income statement, you have to mention the heading like this, and then a particular column, and then whatever year is given to you, you have to mention that year. So in your question 2001 and 2002 they have given. So you have to mention 2001 year and 2002 year. Increase plus and decrease column you have to give here, and percentage column. So then whatever first net sales they have given, with the net sales you have to subtract the cost of goods sold. ஓகே. ஸோ சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டு தான். இது ரெண்டுத்தையும் ஒன்றா டோட்டல் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வித் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அகெயின் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது எல்லாம், இன்கம் டேக்ஸு. ஸோ நான் ஆப்ரேட்டிங் கீழே வந்து இன்கம் டேக்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால ஒன்றா சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றதை யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஒன்லி, சேம் thing here, everything you mentioned, please mention all the particulars column, whatever items is there, you have to mention everything here. And then whatever amount given to you, that amount you have to mention under the year column, previous year, current year, and then increase ஆயிருந்தா plus, decrease ஆயிருந்தா minus, அதோட difference amount எழுதிட்டு percentage column you have to mention. Same procedure whatever you followed for this sum, that same method only you have to adapt for this problem also. Okay, shall I move on to comparative balance sheet? Yes, ma'am. You can move on. So let us move to the comparative balance sheet. So usually பாத்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி வந்து யூஸ்வலா நம்மளோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், லைபிலிட்டிஸ் அசட்ஸ் இருக்கும். 2 இயர்க்கான இன்ஃபர்மேஷன், ஓகே, 2 இயர்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு they will be asking you to prepare, they'll be asking you to prepare the comparative balance sheet any 2 years. Okay, so balance sheet liability side, all the capital item will be there, and then whatever current liabilities, long term liabilities, everything will come under liability side. And on the asset side, your fixed assets and current assets will come. Okay, generally வந்து current assets, fixed assets ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணணும் எது வந்து எது கீழே வரும் அப்படின்றது. So let us discuss this question now. Along with that format எப்படி work out பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். From the following balance sheet of X Limited, you are required to prepare a comparative balance sheet. Balance sheet as on 31st December, liability side பாத்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி கேபிட்டலும் 6% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் generally if it is a joint stock company, no, they'll be issuing shares, like equity shares, preference shares issue பண்ணுவாங்க. நார்மலான ஒரு கம்பெனி லைக் சோல் ட்ரேடர் ஆர் சம் பிஸ்னஸ் விச் இஸ் நாட் கோயிங் டு ஃப்ளோட் தேர் ஷேர்ஸ்னா உங்களுக்கு வெறும் கேபிட்டல் தான் இருக்கும். ஸோ சில சம்ல வெறும் கேபிட்டல் மட்டும் இருக்கும். சில கம்பெனிஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தனித்தனியா இருக்கும். தென் ரிசர்வ்ஸ் இருக்கு, அண்ட் தென் வந்து 8% டிபென்ச்சர்ஸ் இஸ் தேர். ரிசர்வ்ஸ் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 8% டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8% டிபென்ச்சர்ஸ்ன்றது லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் கீழே வரும். இந்த ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா கேபிட்டலும் அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் இல்ல ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இருந்தா அதெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சம் போடும்போது உங்களுக்கு வந்து அது புரியும். நெக்ஸ்ட் 8% டிபென்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ லாங் டேர்ம் லைபிலிட்டி. பில்ஸ் பேயபிளும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் பாத்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி கீழே வரும். ஓகேங்களா, எல்லாமே சேர்ந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் தான். பட் இருந்தாலும் வந்து we have to categorize which one will come under long term liability, which one will come under current liability. அந்த கேட்டகரைஸ்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பண்ணணும். நெக்ஸ்ட் on the asset side, if you see, we have land and building. We have got land and building.
Okay, it will come under fixed asset. Plant and machinery also will come under fixed asset. Stock, debtors, cash, all these three things will come under the current assets. So we have to categorize. அவங்களே heading கீழே mention பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா நம்ம எது கீழே வரணும் அப்படின்னு. Everything put together your total assets. So they have given 2 years information. Same procedure whatever you followed for your comparative income statement, particulars column will come. Then year, whatever year is given, 1989 and 1990, means that two things you have to mention here. 2 years. Then increase, decrease column, percentage column. What is the difference between comparative income statement and comparative balance sheet? Only the particulars column will vary. Other than that, and the calculation inga பண்றது இது எல்லாமே வந்து it will not differ actually. So only the particulars column, since it is a balance sheet, you will be having assets and liabilities. There வந்து gross profit, அதுக்கப்புறம் net profit calculate பண்றதெல்லாம் அந்த இடத்துல நம்ம காமிப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். So same manner வந்து இங்க என்ன பண்ணணும், headingல வந்து comparative balance sheet, you have to mention the heading like this: comparative balance sheet of, suppose a company's name is given, means you have to mention the name. So what is the name given? X Limited means X Limited. X Limited you have to mention. Of X Limited, that you mention. For the year 1989 and 1990. Particulars column, this column will be for 1989. So நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து year வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம. So year should not get deferred. ஓகே, ஸோ இயர் வந்து கொஸ்டின்ல மாத்தி கொடுத்திருந்தாங்க, கரண்ட் இயர் ஃபர்ஸ்ட், அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து we can very well find out which is the current year and which is the previous year, because நம்மளோட calculation partல mistake வரக்கூடாது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த சிம்பிள் வந்து மாத்திடுவோம் அதுக்கப்புறம். ஸோ அதனால வந்து அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து எந்த இயர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, எது செகண்டா கொடுத்துருக்காங்கன்றத கேர்ஃபுல்லா we have to go through. So this will be our format. So the same format only will be following for comparative income statement also. Then what else na, particulars column only will get deferred for comparative income statement and comparative balance sheet. So இது வந்து பாத்தீங்கன்னா இதுல comparative balance sheetல நீங்க வந்து இந்த particulars column format நீங்க வந்து தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா common size balance sheetலயும் வந்து இந்த particulars column மாறாது. அங்க சொன்ன மாதிரி தான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பர்டிகுலர்ஸ் காலம் தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட பர்டிகுலர்ஸ் காலம் சேம் திங். இது மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேங்களா, கம்பேரிட்டிவ்க்கும் காமன் சைஸ்க்கும். அண்ட் தென் இயர் ஆல்சோ சேம் திங் ஒன்லி. கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டோட பர்டிகுலர்ஸ் காலம் தரோ பண்ணிட்டீங்கன்னா காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்லயும் இதே சேம் பர்டிகுலர்ஸ் காலம் தான் அடாப்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹவ் ஸ்டார்டட் டு ஒர்க் அவுட், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. So comparative balance sheet heading எல்லாத்தையும் நம்ம format mention பண்ணிட்டு one side of your note only you will be utilizing, not 2 pages of your accounts note or on rule note. Okay, ஒரு சைட் தான் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட்னா என்ன, அசட்ஸ் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இங்க முதல்ல அசட்ஸை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அசட்ஸை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அசட்ஸ்ல வந்து நம்மளுக்கு கேட்டகரி இருக்கு. அசட்ஸ்ல வந்து கரண்ட் அசட்ஸ் இருக்கு. ஓகே, கரண்ட் அசட்ஸ் இருக்கு. என்னென்னலாம் கரண்ட் அசட்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ என்னென்னலாம் யூஸ்வலா கரண்ட் அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ். ஓகேங்களா, நம்ம கையில இருக்க கேஷ், அதுக்கப்புறம் பேங்க்ல பண்ண டெபாசிட் பண்ண அந்த கேஷ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டெட்டாஸ். இதெல்லாம் வந்து ஃபார்மேட்ல இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம ப்ராப்ளம்ல வாட் எவர் இஸ் தேர் அலோன், இஃப் யூ ரைட் தட் இஸ் எனஃப். Okay, so one which is not there you can just skip. One which is there alone, if you write, that is enough. So cash in hand, cash at bank, debtors, bills receivable, and then வந்து closing stock ஏதாவது இருந்தா நம்மளோட கொஸ்டின்ல so closing stock வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஸ்டாக் இல்ல closing stock both are same. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறது closing stock தான். நெக்ஸ்ட் இல்ல சம்டைம்ஸ் வந்து closing stock கொடுக்காம இன்வென்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் மீனிங் ஒண்ணுதான். ஸோ ஸ்டாக்னாலும் இன்வென்ட்ரினாலும் ஒண்ணு. அதர் தேன் தட் என்னென்ன வந்து அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கரண்ட் அசட்ல வரும்.
accrued income ஏதாவது இருந்தா current assets கீழ வரும். ஓகே. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ் கீழ வந்துரும். நம்ம சம்ல என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும். இதுல 1989 1990 அந்த சப்போஸ் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் இங்க என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின்ல இருக்க அமௌண்ட்டை இங்க ஃபில் பண்ணிப்பீங்க. ஹியர் ஆல்சோ ஓகே. சோ கொஸ்டின்ல இருக்க அமௌண்ட்டை இந்த ரெண்டு காலம்ல ஃபில் பண்ணிப்பீங்க. இதோட டிஃபரன்ஸ் தான் என்ன பண்றோம், இந்த இடத்துல போட்டுட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அது லைபிலிட்டியா இருந்தாலும் சரி இல்ல அசெட்டா இருந்தாலும் சரி, வாட் எவர் மைட் பி, if it has increased from this year compared to this year, if it has increased means plus, if it has decreased means minus. எங்க என்ன சிம்பிள் போடுறீங்களோ அதே சிம்பிள் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். அண்ட் நான் பெர்சன்டேஜ் காலம் எப்படி அப்டைன் பண்ணுன்றதும் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூவோட இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிட்டு, அதாவது ப்ரீவியஸ் இயர் பேஸ் இயரை டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 போடும்போது we will get the percentage, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அட்மோஸ்ட் கரண்ட் அசட்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்றது. பட் நம்ம சம்ல என்ன இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸோ நம்மளோட சம்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் இது 3 தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன இருக்கோ அவைலபிள் தட் அலோன் இஃப் யூ ரைட் தட் இஸ் எனஃப். ஸோ ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் மட்டும் தான் வந்து கரண்ட் அசட்ஸ் கீழே கேட்டகரைஸ் பண்ண முடியும். Till this it is clear to all? Can you follow? Yes, ma'am. Yes, ma'am. Clear, ma'am. Okay, pa. So if you find any difficulty, please let me know. Stock, data's, cash இது மட்டும் வந்து மென்ஷன் பண்ணா நம்ம போதும். ஸோ அதனால வந்து எதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப கேஷ் வந்து நம்மளுக்கு கிடையாது, பில்ஸ் ரிசீவபிள் கிடையாது, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால ஸ்டாக் இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதே பெட்டர் மென்ஷன். ஸ்டாக் இஸ் தேர், தென் டெட்டாஸ் இஸ் தேர், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ். ஸோ தீஸ் 3 ஐட்டம்ஸ் ஒன்லி தேர். ஸோ ப்ளீஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 200, 300. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் 200, 300 for next year. Similarly for debtors also you just check it out. Debtors பாத்தீங்கன்னா வந்து 200, 300 அதுக்கும், கேஷ் வந்து 100, 140. So debtors பாத்தீங்கன்னா அதுவும் 200, 300. இது வந்து கேஷ் வந்து 100, 140, 140. ஓகே. ஸோ இதான் வந்து கரண்ட் அசட்ஸ். இதுக்கு மேல எதுவுமே கரண்ட் அசட்ஸ் கிடையாது நம்ம சம்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இது வரைக்கும் டோட்டல் பண்ணிடலாம். ஏன்னா டோட்டல் கரண்ட் அசட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we have to find out that one. So total current assets we have to mention total current assets, because assets total assets எப்படி நமக்கு கிடைக்கும், current assets fixed assets சேர்ந்தாதான் நம்மளுக்கு total assets கிடைக்கும். So நம்ம total current assets if you see it is 500 here, this one பாத்தீங்கன்னா 740. okay, so now this is your total current assets. இத வந்து நம்ம again வந்து ஒரு A ன்னு வந்து denote பண்ணிக்கலாம். okay, so now total current assets we found out. assetsல current assets அத வந்து டோட்டல் பண்ணினது total current assets. ஸோ நம்ம லிஸ்ட் வந்து பெருசா பேலன்ஸ் ஷீட்ல இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் வரும்னு பார்த்து இது கீழே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இஃப் யூ சி ஃபிக்ஸட் அசெட்ஸ். நான் வாட் ஆல் தி ஃபிக்ஸட் அசெட்ஸ் யூஸ்வலி அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இதை வந்து தரோ பண்ணிக்கிட்டீங்க, முதல்ல கேட்டகரைஸ் பண்ண தெரியணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, வாட் ஆல் தி கரண்ட் அசெட்ஸ், வாட் ஆல் தி ஃபிக்ஸட் அசெட்ஸ், வி மஸ்ட் பி வெரி கிளியர் அபவுட் தட். furniture and fixtures இது எல்லாமே வந்து it will come under the fixed asset. Then what else, plant and machinery, sometime plant, sometime only machinery, sometime plant and machinery, whatever might be, it will come under fixed assets only. okay, and then goodwill also we can bring it under here itself if you have anything, intangible assets, anything. okay, these are the general fixed assets usually that will come under the balance sheet. But now in our question whatever information is available, no,
please bring only those information to your statement. So whatever is available, land and buildings இருக்கு, plant and machinery இருக்கு. ஸோ அதனால என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்தா போதும். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் ஃபர்னிச்சர் கிடையாது, குட்வில் இல்லை. ஸோ ஒன்லி திஸ் ஒன் வி கேன் பிரிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் என்ன அமௌண்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். 400ம் 370ம் 400 370. Similarly for plant and machinery you have to check it up. 400ம் 410ம். ஸோ 400 இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்லேயே இருக்கும், நம்ம போட தேவையில்ல. ஸோ 410. நவ் திஸ் இஸ் அட்மோஸ்ட் வந்து நம்மளோட டோட்டல் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ் இவ்வளோதான் இருக்கு, மற்றது எல்லாம் கரண்ட் அசட் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ நவ் வாட் எல்ஸ், நத்திங் இஸ் தேர். ஸோ வி கேன் டோட்டல் தி ஃபிக்ஸட் அசட்ஸ். சேம் இதே மாதிரி நீங்களும் போடணும் உங்களோட நோட்ல. in during exam time also you have to follow wherever I am adding a இந்த இதெல்லாம் வந்து please don't forget to mention. இப்போ next வந்து நம்ம total fixed assets we have to give. Total fixed assets, that is B. So now what is the amount if you see, இது ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்ண போறோம். So that will become 800. Now this two we have to add. It will become 780. 780 வந்துரும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா 800 வரும். Now I am mentioning it as a B. Only then வந்து இப்ப A plus B பண்ணா என்னோட total assets எனக்கு தெரியும். So total assets இப்ப என்ன பண்றோம், ஏவும் பியும் ஆட் பண்றேன் நான். ஏபியும் then B I am adding together. So அதாவது total current assets 500, fixed assets 800, அப்பனா எவ்வளோ 1300 வரும். Similarly total current assets பாத்தீங்கன்னா 740, இது ஒரு 780, அப்பனா வந்து 1560. So I think so it's 1520. So 1520 வரும். So you also just check it up, no, whether I am done any mistake or something. Okay, so 1000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், இங்க போட்டுறோம். Then this two I am adding and I am putting over here. So இதான் நம்மளோட என்னது total asset. எப்படி கண்டுபிடிச்சோம்னா current assets, fixed assets ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து total assets. இந்த கொஸ்டின்ல அவ்வளவுதான். சில டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, அசட்ஸ் கீழே வந்து கொடுத்திருப்பாங்க, அசட்ஸ்லே இன்வெஸ்ட்மெண்ட்னு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் அசட் கீழேயும் வராது, கரண்ட் அசட் கீழேயும் வராது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இப்படி வந்து போடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தனியா வந்து அதுக்குன்னு வந்து சின்னு அலாட் பண்ணிட்டு A plus B plus C மூணும் சேர்ந்தது வந்து டோட்டல் அசட்ஸ்ன்னு எழுதுவோம். பட் இந்த சம்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஸோ அதனால வந்து we have skipped. சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அதையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு தனியா எடுத்துக்கிட்டு அது வந்து அதுக்கு சின்னு அலோகேட் பண்ணி A plus B plus C வந்து டோட்டல் அசட்ஸா யூ கேன் டேக் இட் அப். ஸோ ஆக மொத்தம் இது வரைக்கும் நம்ம பண்ணோம்ல, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொஸ்டின்லேயே இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எதெல்லாம் கரண்ட் அசட் கீழே வரும், எதெல்லாம் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரும், ஒன்லி தட் திங் we have made differentiation here. அண்ட் கரண்ட் அசட்ஸ் கீழே வந்ததெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதை டோட்டல் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வந்ததெல்லாம் அதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு வச்சிருக்கோம். அண்ட் டோட்டல் அசட்ஸா போட்டிருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவும் நம்ம கொஸ்டின்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த டோட்டல் இதுவும் வந்து ஒன்னா மேட்ச் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து தானே எடுத்து எழுதணும். ஸோ அதனால வந்து இந்த அமௌண்ட்டும் தட் அமௌண்ட் போத் ஷுட் பி சேம். ஸோ நம்ம ஜஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியா எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஆக மொத்தம் இந்த அமௌண்ட்டும் நம்ம வந்து இப்ப போட்டோம்ல, ஸோ இந்த அமௌண்ட்டும் சேம் தான் வரணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் அசட்ஸ். நான் சிமிலர்லி இப்ப என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது வந்து லைபிலிட்டிஸ்க்கு போறோம். ஸோ உங்களோட விருப்பம், as I told earlier, you can fill it up this column also simultaneously. இல்ல நான் போட வேண்டிய ஃபார்மேட்ட பர்டிகுலர்ஸ் காலம்லாம் கரெக்டா போட்டு கொஸ்டின்ல இருக்க அமௌண்ட்லாம் கரெக்டா எடுத்து போட்டு அது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் காலம், பெர்சன்டேஜ் காலம், லெட் மீ மூவ் அப்படின்னாலும் சரி. இல்ல சைமல்டேனியஸா ஐ வில் டூ திஸ் ஒர்க் ஆல்சோ அப்படின்னா இட் இஸ் ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். Till total assets it is clear for all? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Okay, pa, thank you.
So next thing is that இப்ப assets வேலை முடிஞ்சிருச்சு. Next what we have to do? We have to go for the liabilities. Liabilitiesக்கு போறோம். இப்ப assetsன்னு ஒரு heading போட்டோமா first. So இங்க போட்டோம் assetsன்னு. இப்ப அடுத்தது next என்ன போறோம்னா liabilitiesக்கு போறோம். So liabilitiesல வந்து first அதே மாதிரி current liabilities முடிச்சிட்டு அப்புறம் long term liabilities முடிச்சிட்டு அதுக்கப்புறம் capitalக்கு போகலாம். So current liabilitiesக்கு first போறேன். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ஜெனரலா என்னென்ன கரண்ட் லைபிலிட்டினா ஒரு வருஷத்துக்குள்ள பே பண்ண வேண்டிய லைபிலிட்டியை கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். இஃப் யூ வாண்ட் டு பே யுவர் டெப்ட் or settle some short term loans or something no to your creditors or whatever might be within one accounting year, then that is known as current liability. What are the current liability? Generally it will come bills payable வரும். நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தரவு பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்மளுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ sundry creditors will come over here. Then outstanding expenses, anything if it is there, it will come under current liability. Then income received in advance, anything if it is there, that will come under current liability. ஓகேங்களா? இது இல்லாம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு ஐட்டம் இருக்கு. ஈவன் தட் வில் கம் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா வந்து அதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருக்க லிமிட்டை தாண்டி அதாவது அக்கௌண்ட்ல இருக்க மினிமம் அமௌண்ட்டை தாண்டி ஒரு லிமிட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா that is known as bank overdraft. Okay, so that is known as bank overdraft. Bank deposits on the current assets la we will show. Bank overdraft na that will come under current liability. So that information we have to bring under current liabilities. Now in our question, whatever is there alone you will work out. Whatever is not there you can just skip them. So if you see in your question no, நம்ம லைபிலிட்டில இப்படிதான் பொதுவா கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம், கேட்டகரைஸ் பண்ணுவோம் எதெல்லாம் லாங் டேர்ம் லைபிலிட்டி, எதெல்லாம் வந்து கரண்ட் லைபிலிட்டின்னு. ஸோ இப்போ ஈக்விட்டி கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் இது மூணும் சேர்ந்ததா என்னன்னு யூஸ்வலா சொல்லுவோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து லாஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம், லாஸ்டா வந்து பார்த்துக்கலாம். டிபெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 8% டிபெஞ்சர்ஸ். இந்த பெர்சன்டேஜ்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ரேட் பெர்சன்டேஜ் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த பெர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ டிபெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் வந்து ஒரு டெப்ட் மாதிரி தான். கடனா பேங்க்ல வாங்காம வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி டிபெஞ்சர்ஸ் மூலமா ஃபண்ட வந்து ஒரு கம்பெனி தனக்கு ஃபினான்ஸ் தேவைன்றதுக்காக இஷ்யூ பண்றது. ஸோ டிபெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் லாங் டேர்ம் லைபிலிட்டி. ஸோ ஜென்ரலி கரண்ட் லைபிலிட்டினா 1 இயர்க்குள்ள பே பண்ண வேண்டியது. லாங் டேர்ம் லைபிலிட்டினா வந்து ஒரு வருஷத்தை தாண்டி பே பண்றத லாங் டேர்ம் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். டிபெஞ்சர்ஸ் வந்து இட் வில் கம் அண்டர் லாங் டேர்ம் லைபிலிட்டி. Bills payable, sundry creditors, this both the thing no, it will come under current liability. So நம்ம கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் வெறும் bills payable sundry creditors மட்டும் தான் இருக்கு. So only that thing if you bring it here, that is enough. Bills payable and sundry creditors. இது எதுக்காக கொடுத்தனா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் I have mentioned here what all the items probably will come under current liability. So இல்லனா skip பண்ணிடுங்க. So now bills payable and sundry creditors or creditors, whatever there in question, accordingly you can mention. So 50 and 75, 250, 350. இந்த amount அப்படியே வந்து போட்டுக்கோங்க. 50யும் 75யும். So 50 and then 75. Next sundry creditors if you see, it is 250 and 350. 250 and 350. Okay, now what you have to do, current liabilities ஓட வேலை முடிஞ்சிருச்சு. Nothing else skipped. மத்தெல்லாம் எங்க வரும்னு சொல்லிட்டேன் நான். டிபெஞ்சர்ஸ் வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டி கீழே தான் வரும், கரண்ட் லைபிலிட்டி கீழே வராது. So now bills payable and sundry creditors alone that constitutes your current that alone will come under your current liability. So now total எப்படி வந்து current assets total பண்ணுவோம் அதே மாதிரி you have to total now. So what is your total current liabilities? Just add it up and put over there. Total current liabilities. Now this you can mention as C also. ஏன்னா A, B use பண்ணிட்டோம் already. A for current assets, B for fixed assets. Current liability க்கு C ன்னு கூட நீங்க mention பண்ணிக்கலாம். Okay. So this will become now 300. 50 plus 250 will become 300.
75 plus 350 will become 425. So this two you have to add. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இங்க போடுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இங்க போடுங்க. So இதான் வந்து total current liability we have found out. இப்போ இன்னும் current liabilities partல வந்து second partல current liability போட்டாச்சு. So remaining is your long term liabilities. First you have to mention. So long term liabilities, as I told, generally long term liabilities பாத்தீங்கன்னா 1 yearக்கு மேல பே பண்ணலாம் அப்படின்னு இருக்க டியூஸ் டெப்டோ வந்து you will term as long term liability. ஜெனரலா என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வரும். ஏதாவது லோன் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து if you have gotten that will come under long term liability. Then debentures will come under long term liability. ஸோ பேங்க் லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா இல்ல ஏதாவது கடன் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து வாங்கி இருந்தீங்கன்னா ஸோ இல்ல டிபெஞ்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தட் வில் கம் அண்டர் லாங் டேர்ம் லைபிலிட்டி. ஸோ பேங்க் லோன் இன் திஸ் கொஸ்டின் இட் இஸ் நாட் தேர், ஸோ வி கேன் ஸ்கிப் தட் ஒன். ஒன்லி டிபெஞ்சர்ஸ் இஸ் தேர். ஓகே, ஸோ டிபெஞ்சர்ஸ்னா 8% டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் மென்ஷன் வாட் எவர் தே ஹவ் கிவன் நோ எக்ஸாக்ட்லி இன் தி சேம் வே. டோன்ட் மேக் எனி சேஞ்சஸ் டு தட். So 8% debentures இது மட்டும்தான் it will come under long term liability. So now what is the amount? 100 150 கொடுத்திருக்காங்க. So this 100 and 150 you have to take it up. So 100 and 150. Okay, now this is your long term liability. வேற எதுவுமே long term liability கீழ கிடையாது. ஸோ அதனால இதோட வந்து அதை டோட்டல் பண்ணிக்கலாம். அப்படியே டோட்டல் பண்ணி அதே ஒரே ஒன்று தானே இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் டோட்டல் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ்னு போட்டுக்கலாம். டோட்டல் லாங் டேர்ம் liabilities. This will become your D. Okay, so now what is your value? Long term liability 100. Then next one is your 150. Okay, so this is your long term liability. Next இன்னும் வந்து கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ்க்கு இன்னும் நம்ம போல. ஸோ அது வந்து இன்னும் இருக்கு. we have to do. Before that I want to know whether it is whether you can understand or you find any difficulty. ஏதாவது doubts இருக்கா? Ma'am, no doubts, ma'am. Ma'am, will you send this Excel file in the NDA group, ma'am? Sure. I will send after working out this problem. No, I will send. Okay, ma'am. Okay, ma'am. What about others? Yes, ma'am. Understand, ma'am. Understood, ma'am. Okay, pa, thank you. So next thing பாத்தீங்கன்னா வந்து இப்போ current liability, long term liabilities போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா இது வரைக்கும் வந்து liabilities வந்து டோட்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேபிட்டலுக்கு போகலாம். இல்லைன்னா வந்து கேபிட்டல் மொத்தமா முடிச்சுட்டு கூட நம்ம போகலாம். ஸோ கேபிட்டலும் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் ஏதாவது இருந்தா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஜென்ரலா வந்து ஒரு கம்பெனில வந்து கேபிட்டல் இருக்கும், இது பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட் பாத்தீங்கன்னா வந்து கேபிட்டல் இருக்கும். இதே அது ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இல்லைன்னா வெறும் கேபிட்டல் இருக்கும். அது ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா தனித்தனியா இந்த மாதிரி வந்து இட் வில் ஹாவ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி கேபிட்டல்னு இருக்கு இந்த கொஸ்டின்ல. ஸோ அதனால ஈக்விட்டி கேபிட்டல்னே போட்டுக்கலாம். அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல்னு இருக்கு. ஸோ 6% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல். யூஸ்வலா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் நம்ம. ஸோ 6% preference capital. So that will come. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் இல்லனா ரீடைன் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மென் பை திஸ் அப்படின்னா கம்பெனி எப்பயுமே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது எல்லாத்தையும் வந்து we cannot distribute as dividend to the shareholders. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்னா நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் நம்ம டிவிடெண்ட் பே பண்ணும். ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் பே பண்ணும்போது என்டையர் ப்ராஃபிட்டையும் எடுத்துட்டு போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். நம்மளோட கம்பெனி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும் பிசினஸ்க்காக இல்ல எமர்ஜென்சி கண்டிஜென்சி பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ்ஸ்ன்னு எப்பயுமே பிசினஸ்குள்ள ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல ஜெனரல் ரிசர்வ்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ரீடைன் ஏர்னிங்ஸ்னும் we can name them.
ஸோ அந்த ரிசர்வ்ஸ்க்கும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல இடம்பெறுது. ஸோ ஈக்விட்டி கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் இது எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான அமௌண்ட் வேல்யூலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி கேபிட்டலுக்கு 400, ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 300, ரிசர்வ்ஸ் வந்து 200, 245. இதை அப்படியே நம்ம வந்து இங்க ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 400, ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 300, ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து how much they have given 200, 245, 200, 245. This amount we will write. So next what we have to do, அவ்வளவுதான். எல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு பிளேஸ்ல கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். மொத்தமா இங்க காமனா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஹெட்டிங் கீழ நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So now what we have to do, we have to total this shareholders fund. So this is the total shareholders fund. Now this you can denote by E also. Okay, already D வரைக்கும் போட்டிருக்கோம். அதனால E also you can represent. So you can represent a proper way. So total shareholders fund இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. You will be getting 900. You had this one. So if you had this one, no, next column please add. So next column if you add you will get a 945. எதெல்லாம்னா all these three. So you will get this amount. If you add all these three you will get this amount. That is known as total shareholders fund. Okay, so இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து liability sideல எல்லாத்தையும் items எழுதிட்டோம். So we have to make it like this. இப்ப liabilitiesல first part பாத்தீங்கன்னா current liability, second வந்து long term liabilities, third வந்து shareholders fund. இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலோம்னா total liability sideன்னு எழுதுங்க. இல்லனா வந்து total okay. So now this everything you have to add now. Total liabilities and capital mention பண்ணுங்க. இல்லனா shareholders fund also you can mention anyway. Total liabilities and shareholders funds like this you can mention everything. So what all things you are going to add? C you have to add, then D, then E. So everything you have to add here. C plus D plus E. Everything you have to add here. Current liability, long term liability, shareholders fund எல்லாம் add பண்ணணும். So எதெல்லாம் பாத்தீங்கன்னா இது, then this value, then shareholders fund value. So all these three things you have to add and write it over here. So அதாவது 300 plus 100 வந்து 400, 400 plus 900 வந்து you will be getting 1300. Then 425 plus 150 வந்து 575 வரும். 575 ஓட 945 ஆட் பண்ணி பாருங்க. 575 ஓட 575 ஓட 945 ஆட் பண்ணீங்கன்னா 1525 something it will come. You also check 520 வருது. So 520 தான் வரணும். You also check. Because நான் சொன்ன மாதிரியே இங்க போடுற வேல்யூவும் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய liability side வேல்யூவும் it should be same. It should not differ. So this value and இது ரெண்டு சைட்லயும் வந்து சேம் வேல்யூ தான் வந்திருக்கு क्वेश्चनல. அதே மாதிரி தான் நம்ம போடுற சொல்யூஷன்லயும் டோட்டல் லைபிலிட்டிஸும் டோட்டல் அசெட்ஸும் வந்து சேமா வரணும். So this value along with the question whatever value is there all should be same. Only then your statement is right. என்ன அங்க வந்து பேலன்ஸ் ஷீட்ன்றதுனால அந்த இடத்துல liability சைடு அசெட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டேட்மெண்டா நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால சிங்கிள் சைடு ஆஃப் யுவர் நோட் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ்.
அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாதி we have done. ஓகே, ஸோ ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து நான் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சேம் திங் ஒன்லி ஆர் கோயிங் டு ஃபாலோ. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். இது இன்க்ரீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணுவோம், பிளஸ் போடணும். இதே டிக்ரீஸ் ஆயிருந்தா we should show as minus. நோ இப்போ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன பண்ணுவோம், பிளஸ் we have to show. எவ்வளோனா 100. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் திங் ஒன்லி 200க்கும் 300க்கும் டிஃபரன்ஸ் வந்து 100. அகைன் இட் ஹஸ் காட் இன்க்ரீஸ்டு, அதனால பிளஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அகைன் வந்து இட் ஹஸ் காட் இன்க்ரீஸ்ட், 100ல இருந்து 140 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் 40. ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கிவ் அ லைன். ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ லைன். அந்த லைன்லாம் வந்து அதே சேம் திங் ஒன்லி யூ வில் பி ஃபாலோயிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து திஸ் டூ யூ ஹாவ் டு கம்பேர். If you compare, you will be getting 240 difference, and it has got increased again. So you have to show within brackets plus and 240. Yes, is it clear to you? புரியுதுங்களா? Yes, ma'am. Yes, ma'am. So next வந்து சேம் திங் தான் வந்து அதே ஃபாலோ பண்ண போறோம். 400க்கும் 370க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 30. ஸோ இது பிளஸ்ஸா மைனஸான்னு பாத்தீங்கன்னா 400 விட 370 வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணும், இதை வந்து மைனஸ்ன்னு காட்டணும். we have to show as minus. y மைனஸ்னா வந்து 370 குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து மைனஸ்ல காட்டணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இட் ஹஸ் காட் இன்க்ரீஸ்டு. ஸோ அதனால என்ன பண்ணும், இதை வந்து we have to show in பிளஸ், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 10 டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து we should not forget. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 800ல இருந்து 780 கம்மி ஆயிடுது, இட் ஹஸ் கம் டவுன். ஸோ அதனால we have to show as minus. how muchனா டிஃபரன்ஸ் வந்து 20. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா for this we have to find the difference. ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா how much it is coming, 220 நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ அதனால இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிளஸ், ஸோ 220 காட்டணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இதுக்கு இதோட டிஃபரன்ஸ் என்னது 25. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெருசா இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ஷோ இன் பிளஸ் 25. இப்போ அடுத்ததுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி பிளஸ் 100. So again you have to wherever lines இருக்குனா அந்த same lines வந்து இங்கேயும் please follow that. So next if you see again it has got increased, அதனால plus. So எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 125. difference எழுதிக்கோங்க அவ்வளவுதான். Next if you see again it is plus. How much if you see it is 50. Next and the lines you have to please follow. Next thing if you see difference again 50. Again it has got increased. So அதனால 50. So likewise you have to do for entire thing and come till this one. And same thing percentage how we have to calculate ன்றதையும் I have told you. So 100 இந்த 100 எடுத்துக்கணும், divided by 200 into 100 base year எடுத்துக்கணும். 100 where I got this 100 னா இங்க calculation காட்ட தேவையில்ல, final answer is enough. So that 100 I have taken here divided by 200. From where means here this 200. 200 you have to put multiplied by 100. So what is the answer? You have to see. So that you have to mention plus இங்க போட்டிருந்தா இங்கேயும் plus தான், whereas இங்க minus இருந்தா இங்கேயும் minus தான். percentage கண்டுபிடிச்சிட்டு percentageல denote பண்ணணும், percentageனும் denote பண்ணணும் நம்ம. So like that only percentage column you have to fill it up. Okay, so same method தான் எல்லாத்துக்குமே, அதே percentage அப்படியே தான் calculate பண்ணும். இப்ப ரெண்டுமே ஒரே நம்பரா இருந்ததுன்னா அப்போ 0 இல்ல நில்லுன்னு தான் வரும். 0 இல்ல நில் எப்படி வேணா நீங்க காட்டலாம். நம்பர்ஸ் இருந்தா மட்டும் அந்த இடத்துல same number is coming means that will be either 0 or nil, whatever might be, you can show it up. Okay, so this is the way to prepare the comparative balance sheet. So they will be giving you the balance sheet. 2 years கான balance sheet இந்த மாதிரி questionல கொடுத்துருவாங்க, 2 years. So with that you have to prepare the comparative balance sheet.